ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு ஃபெல்ட் ஷீட் எடுத்து அந்த ஷீட் மேலே வந்து லோட்டஸை வரைஞ்சிருக்கேன். இந்த லோட்டஸை வந்து நம்ம புரிச்சு சொர்க்காக மாற்ற போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து இந்த செயினை வந்து அவுட்லைன் மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் கம்மு வச்சு இந்த அவுட்லைனை மட்டும் நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி செயின் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அவுட்லைன் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கனாக்கா நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து பளிச்சுன்னு தெரியும். பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஒட்டிக்கோங்க. பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து சென்டரில் வந்து நம்ம ஒரு ஸ்டோன் வந்து ஒட்டிக்க போகிறோம். பாருங்கள், அந்த ஸ்டோன் எடுத்து நான் வந்து அதை ஒட்ட போகிறேன். ஒட்டியாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் எடுத்து ஒரு 4 ஸ்டோன்ஸ் மட்டும் ஒயிட் கலரில் எடுத்து அங்கே ஒட்டிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன்ஸை மேலே ஒரு ஸ்டோனு கீழே ஒரு ஸ்டோன் மட்டும் நான் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நீங்கள் அங்கங்கே அட்டாச் பண்ணும்போது பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ரெண்டாவது வந்து நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் உங்களுக்கு. பாருங்கள், அங்கங்கே ஸ்டோன் மட்டும் ஒட்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம லோட்டஸ்க்கு நம்ம உள்ள ஃபுல்லாக வந்து நம்ம பீட்ஸ் கொடுக்க போகிறோம். எல்லோ கலர், பிங்க் கலர், ஒயிட் கலர் இது மூணுமே மிக்ஸ் பண்ண மாதிரி தான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எல்லோவில் ஒரு 4-5 பீட் எடுத்துக்கிறேன். எல்லோ, அடுத்தது வந்து பிங்க்கு, ஒயிட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி கொடுத்தீங்கன்னாக்கா அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், அது லோட்டஸ் ஒரிஜினல் ஃபீல் வரும் உங்களுக்கு. இதே மாதிரி நீங்கள் வந்து அந்த பெட்டல்ஸில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அங்கங்கே 2 பீடு இல்லைன்னா 3 பீடுக்கு இடையில ஒரு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் மணியை கோர்த்துட்டு அதில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். லைனாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா வரும். ஒரு பெட்டல்ஸ் முடிச்சாச்சு. சைடில் இருக்கிற பெட்டல் நம்ம ஒரு 3 பெட்டல்ஸ்க்கு மட்டும்தான் இந்த கலர் கலந்த மாதிரி கொடுக்க போகிறோம். மற்றபடி நம்ம வந்து வேறு வேறு கலர் தான் கொடுக்க போகிறோம்.
பாருங்கள் 3 பெட்டல்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சைடில் இருக்கிற பெட்டல்ஸ்க்கு வந்து பிங்க் கலர் கொடுக்க போகிறோம். சேம் அதே மாதிரி தான் மணியை எடுத்துகிட்டு பீட்ஸை எடுத்துகிட்டு அழகாக அங்கங்கே ஸ்டிச் பண்ணிக்கணும். லைனாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடுங்க. இப்போ இதில் எப்படி பண்ணிங்களோ அதே மாதிரி தான் இப்போ எல்லாத்துலேயுமே வந்து அதே சேம் பிங்க் கலர் தான் கொடுக்க போகிறோம். பிங்க்கு கொடுத்துட்டு வரும்போது இன்னும் அழகாக தெரியும். பாருங்கள் ஒரு பெட்டல்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பெட்டல்ஸ் ஃபஸ்ட்டில் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே பண்ணணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து நம்ம வேறு கலர் கொடுக்கலாம். க்ரீன் கலர் கொடுக்கலாம். க்ரீன் கலர் கொடுத்திங்கன்னா நம்ம க்ரீன் வித் ஒயிட் வந்து நம்ம லீஃப்க்கு வந்து கொடுக்குறோம். க்ரீன் வித் ஒயிட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள் என்னோட சென்டரில் மட்டும் க்ரீன் கலர் தான் கொடுக்குறேன். ஒன்லி க்ரீன் கலர் கொடுக்குற சென்டரில். சைடில் வந்து க்ரீன் வித் ஒயிட் கொடுக்குறேன். பாருங்கள் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். பாருங்கள் லோட்டஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பின்னாடி பாருங்கள் ஸ்டிச்சஸ் தெரியுது பாருங்கள். ஸ்டிச் தான் பண்ணியிருக்கேன், ஒட்டலை. அந்த ஸ்டோன்ஸ் மட்டும்தான் நான் ஒட்டினேன். மீது எல்லாமே ஸ்டிச் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த லோட்டஸு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் பார்த்து இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிசுறு இல்லாமல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். இதை கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பார்த்து பொறுமையாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து எதில் யூஸ் பண்ணலான்னா நான் வந்து கிளிப்பில் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். பாருங்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து கிளிப்பில் யூஸ் பண்ணலாம். பாருங்கள் கிளிப்பில் வந்து நம்ம கம்மு தடவிட்டு அப்படியே நம்ம ஒட்டிட போகிறோம். இந்த கம்மு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இதுலேயும் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதை அப்படியே அழகாக வச்சு நீங்கள் ஒட்டிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளிப்பு எவ்வளோ அழகாகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னாக்கா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.